வேல்முருகன் அவர்களின் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சியில ஒரு சிறு குழப்பம் வந்திருக்கும் போல இருக்கு. அந்த கட்சி நிர்வாகிகள்லாம் கூடி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னு சொன்னா, திமுக கூட்டணியில, அதாவது மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 10 தொகுதிகள் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 5 தொகுதிகளாவது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. இப்ப சட்டமன்றத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காரு. அவர் தான் திரு வேல்முருகன் அவர்கள். எனவே காங்கிரஸுக்கு கூடுதல் தொகுதி எல்லாம் கொடுத்ததுனால மதிமுகவின் தலைவர் வைகோ அவர்கள் கொஞ்சம் தொகுதியை குறைச்சிக்கிறதுல உடன்பட்டுட்டாரு. ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் குறைவான தொகுதிகளுக்கு ஒத்துக்கொள்ளல போல இருக்கு. அதனால இன்றைக்கு நிர்வாகிகள் கூட்டம் கூடி அது குறித்து முடிவெடுக்க முழுமையான அதிகாரத்தை தலைவர் வேல்முருகனிடம் ஒப்படைப்பதாக நிர்வாகிகள் குழுவில் இன்று முடிவெடுத்துள்ளனர். இப்ப இந்த தவாக கட்சியினர் தனியாக 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதா அல்லது திமுக கூட்டணியில் தொடர்வதா அப்படிங்கிறது திரு வேல்முருகன் கையில தான் இருக்கு. ஏன் அவர் தனியா போட்டியிடுவாரு அப்படின்னு சொன்னா, அவர் கொள்கை சார்ந்து இயங்குபவர், வேற கூட்டணியெல்லாம் போய் சேர மாட்டாரு. பொதுமக்களுக்கு நன்றாகவே தெரியும், பொதுமக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு பெற்றவர். அதனால ஒண்ணு அவர் தனியா போட்டியிடுவாரு, இல்லாட்டி டிஎம்கே கூட்டணியிலே தொடர்வாரு அப்படிங்கறதான் அரசியல் விமர்சகர்களோட கருத்தாக இருக்கு.